Hello friends, welcome to our channel Gold Star Academy. இன்னைக்கு நம்ம 4th standard scienceல work on energy lesson தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல simple machines topic என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? So what is a simple machines? Machine ஓட definition என்ன அப்படினு பாத்தீங்கன்னா machine are tools which are used to make our work easier. Some examples for simple machines are pulley, wedge, inclined plane, screw, lever, wheel and axle. ஓகே ஸோ இந்த நம்ம லைஃப்பை ஈஸி ஆக்குறதுக்கு நம்ம நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம மெஷின் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக உங்களோட நெயில் கட்டர் எடுத்துக்கோங்க. நெயில் கட்டர் இஸ் அ சிம்பிள் மெஷின். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஈஸியாக நெயில் கட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகுது, அவ்வளோதான். அதனால என்ன சொல்கிறோம், நம்ம அதை சிம்பிள் மெஷின் சொல்கிறோம். இட் மேக்ஸ் அவர் ஒர்க் ஈஸியர், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இதில் வந்து இந்த வீடியோவில் நம்ம சில சிம்பிள் மெஷின்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். புல்லி, வெட்ஜ், இன்க்ளைன் பிளேன், ஸ்க்ரூ, லீவர், வீல் அண்ட் ஆக்சில். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து அவர் புல்லி வச்சுருக்காரு. ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்டை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு புல்லி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து புல்லி யூஸ் பண்ணுவோம். ஸ்ட்ரெயிட்டாக தண்ணி இறைக்கிறத விட புல்லி மூலமாக வந்து தண்ணி இறைக்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இருக்குது, தென் சிசர்ஸ், அதுக்கப்புறம் ப்ளையர், அதுக்கப்புறம் வந்து வெட்ஜ். இது எல்லாமே வந்து நம்மளோட லைஃப்பை ஈஸி ஆக்குறதுக்கு நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள் மெஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து புல்லி என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஆஸ் ஐ செட் டு லிஃப்ட் ஹெவியர் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? புல்லி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வெயிட்டான ஆப்ஜெக்ட்ஸை when we lift we use pulley. ஓகே. A pulley is a machine made up of a wheel with a cut around it. A rope or chain passes around the pulley. It rotates in the direction with more force. For example, cranes. So cranes எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து நம்ம லைஃப்பில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதுனா கிணத்துலேருந்து நம்ம தண்ணி எடுக்கிறதுக்கு தான். சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா புள்ளி வந்து தொங்க விட்டுருப்பாங்க. புள்ளி மூலமாக தான் வந்து we draw water from well. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்க்ளைன்ட் பிளேன். ஸோ இன்க்ளைன்ட் பிளேன், ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிக்சருக்கும் செகண்ட் பிக்சருக்கும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்டை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே நம்ம லிஃப்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட், ரைட்? ஸோ ஆனால் அதே இது வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம். ஸோ an inclined plane is a flat sloping surface with one end higher than another. ஸோ நம்ம பார்க்கில் எல்லாம் வந்து நம்ம ஸ்லைட் போவோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இன்க்ளைன் பிளேனுங்கிறது. ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து இன்க்ளைன் பிளேன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸில் சில பேஷண்ட்ஸை வந்து வீல் சேரில் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வீல் சேரில் எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி இன்க்ளைன்டு பிளேனாக இருந்தால் இட் வில் பி ஈஸியர் ஃபார் தெம். ஓகே. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டலில் பார்க்குற ரேம்ப். ஓகே. ஸோ அனதர் எக்ஸாம்பிள் இஸ் ஸ்லைட். எல்லா பார்க்லேயும் வந்து நம்ம ஸ்லைடு இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே அந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, ரேம்ப், ஸ்லைட் அண்ட் ஸ்லோப் ஃபார் வீல் சேர். ஓகே. தென் வெட்ஜ். A wedge is a tool with a sharp edge which can be used to split materials. It is used to break wooden logs into two pieces. For example, knife, scissors and axe. ஸோ இந்த நைஃப், சிசர்ஸ், ஆக்ஸ் இது மூணுமே என்ன செய்யுதுன்னா ஒன்றா இருக்க ஒரு பீஸை வந்து ரெண்டாக கட் பண்ணுது, அதுதான். சரிங்களா? ஸோ இந்த வெட்ஜ் டூல் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து அதிகமாக வந்து கார்பெண்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஏதோ ஒரு அவங்க ப்ராடக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டான ஷேப் வரணுன்றதுக்காக அந்த சிசல் பண்ணி வந்து அந்த வுட்டை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க இல்லையா? ஸோ அதுக்காக வந்து இந்த வெட்ஜ் வந்து அதிகமாக வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம யூஸ் பண்ணுற நைஃப், சிசர்ஸ், ஆக்ஸ் எல்லாமே இட் கட்ஸ் into two pieces இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அந்த வெட்ஜ் கேட்டகரியில் தான் வரும். ஓகே.
It is used to split the materials. Okay, so உங்களுக்கு கொஸ்டின்ல வந்துட்டு dash tool is used to split materials அப்படின்னு வந்ததுன்னா you can answer knife or scissors or axe. Okay, அல்லது ஜென்ரலா இது இந்த எல்லா டூல்ஸுமே வெட்ஜ் அப்படிங்கிற கேட்டகரியில வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது வந்து ஸ்க்ரூ. ஸோ screw is also a tool. So this tool is used to raise weights and hold objects together. ஸோ வெட்ஜ் வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஆனால் ஸ்க்ரூ வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ரொம்ப சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து கொலுசு போடுறோம், we have a screw. ஓகே, காதில் தோடு போடுறோம், அது பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஓகே, ஸோ டு ஜாயின் ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர், டு ஹோல்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டுகெதர், ஸ்க்ரூ டூல் இஸ் யூஸ்டு. ஓகே, எக்ஸாம்பிள் பாருங்கள், பென்சில் ஷார்ப்னர், ஸ்க்ரூ ஜாக் வந்து இந்த காரெல்லாம் வந்து லிஃப்ட் பண்ணி டயரில் வந்து எதனா ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜாக் வந்து யூஸ் ஆகும். ஸ்க்ரூ ஜாக், பாட்டில் கேப் அண்ட் விண்மில்ஸ். ஸோ விண்மில்ஸில் வந்து அந்த பெரிய பிளேட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பிளேட்ஸ் சுற்றும் போது தான் வந்து விண்டிலிருந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளேட்ஸ் வந்து சுற்றணும், டு ஹோல்ட் தட் பிளேட்ஸ் டுகெதர் வி யூஸ் திஸ் ஸ்க்ரூஸ். ஓகே, the screw in the bottle cap holds the cap and the bottle together. The blade and the sharpener are held together by screw. Okay, next tool is wheel and axle. Wheel and axle consist of a wheel attached to a small rod so that these two parts rotate together. ஸோ இது வந்து ஒரு வீலோட ஒரு ராட் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ வீலோட ராட் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அதை வந்து வீல் அண்ட் ஆக்சல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இதனால என்ன ஆகும்னா அந்த ரெண்டு பார்ட்டும் சேர்ந்து வந்து ரொட்டேட் ஆகும். சரிங்களா, எக்ஸாம்பிள் பாருங்கள், பைசைக்கிள் வீல். ஸோ பைசைக்கிள் வீலில் ஃப்ரண்ட் வீலும் பேக் வீலும் இந்த வீல் அண்ட் ஆக்சல் மூலமாக தான் வந்து ரெண்டு வீலும் சேர்ந்து சுற்றும். சரிங்களா, ஸோ ரெண்டு வீலும் சேர்ந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு வி யூஸ் திஸ் வீல் அண்ட் ஆக்சல். அதே மாதிரி டோர் நாப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ஒரு நாப் இருக்கும், பேக் சைடு டோரோட பேக் சைடு ஒரு நாப் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த சைடு ரொட்டேட் பண்ணாலும் ரெண்டு சைடுமே வந்து அது ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா, வெளியிலேருந்தும் டோரை ஓப்பன் பண்ணலாம், உள்ளேருந்தும் டோரை ஓப்பன் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து இந்த வீல் அண்ட் ஆக்சல் உள்ளே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கிரைண்டர். ஸோ கிரைண்டரில் வந்து மோட்டார் ரன் ஆகிட்ருக்கும், நமக்கு வந்து அந்த கிரைண்டர் கல் வந்து சுற்றணும், அப்போ தான் வந்து மாவு வந்து அரைச்சி தரும். ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஆகும்னா இந்த மோட்டார் இருக்குது இல்லைங்களா, ஸோ அது வந்து இந்த வீல் அண்ட் ஆக்ஸில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கும். சரிங்களா, ஒரு ராட் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும், இந்த கல்லும் அந்த மோட்டரும் வந்து ஒரு பெல்ட் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி கனெக்ட் ஆகிருக்கும் போது மோட்டர் ஆன் பண்ணாலே வந்து அந்த கிரைண்டர் கல் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி வந்து நிறைய மெஷின்ஸ் எல்லாமே கூட இந்த மாதிரி வந்து யூஸ் ஆகும், இண்டஸ்ட்ரீஸில் இருக்க மெஷின்ஸு எல்லாமே. ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் வீல் அண்ட் ஆக்சல் tool. Okay, then simple machines usually exchange a smaller force to move heavy object. ஓகேங்களா, அது வந்து ஒரு சின்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலே ஒரு ஹெவி ஒர்க் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து சிம்பிள் மெஷின்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, த ஒர்க் ரெக்யர்ட் இஸ் த சேம் பட் த ஃபோர்ஸ் ரெக்யர்ட் இஸ் லெஸ். ஸோ ஒர்க் வந்து சேம் தான். அதாவது ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம லிஃப்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, அதை அப்படியே நீங்கள் கையிலையும் தூக்கலாம் அல்லது கிரெயின் மூலமாகவும் தூக்கலாம். த ஒர்க் இஸ் சேம், பட் அதுக்கு நம்ம எஃபர்ட் போடுற எஃபர்ட் வந்து அல்லது ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது. இப்போ இஃப் யூ ட்ரா வாட்டர் ஃப்ரம் வெல் பை யுவர் செல்ஃப், அது வந்து எப்படி கஷ்டமாக இருக்கும். பட் இஃப் யூ யூஸ் அ புல்லி, ஓகே, it will be easier to draw water from well. ஓகேங்களா, so the work is the same but the force we spend, the effort we spend, அது வந்து கண்டிப்பாக சிம்பிள் மெஷின் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தா போதும் அல்லது கம்மியான எஃபர்ட் கொடுத்தா போதும். சரிங்களா, ஸோ the idea of a simple machine originated with the Greek philosopher Archimedes around the 3rd century BC. ஓகேங்களா, ஸோ கிரீக் ஃபிலாசபர் அவர் வந்து ஆர்கிமிடஸ் அவரோட பேர். சரிங்களா, ஸோ ஆர்கிமிடஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த சிம்பிள் மெஷின் அப்படிங்கிற ஐடியாவையே வந்து உருவாக்குறாரு. அது வந்து எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 3rd century BCயில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து
இந்த டேபிளை கம்ப்ளீட் பண்ணிடலாம். டைப்ஸ் ஆஃப் சிம்பிள் மெஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து புள்ளி. புள்ளிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா crane. ஓகே. அடுத்து வந்து வீல் அண்ட் ஆக்சில். ஸோ வீல் அண்ட் ஆக்சில் பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிரைண்டர், பைசைக்கிள் சொல்லலாம். அடுத்து வெட்ஜோட எக்ஸாம்பிள் நைஃப். இன்க்ளைன்ட் பிளேன் எக்ஸாம்பிள் ரேம்ப்பு. லீவருக்கு எக்ஸாம்பிள் பிளேயர். ஓகே. ஸ்க்ரூக்கு எக்ஸாம்பிள் இந்த லீவருங்கிற டூல் வந்து நம்ம பார்க்கல. நெக்ஸ்ட் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் லீவர் பற்றி, அதனால நான் கொடுக்கல. சரிங்களா? சிசர்ஸ், கட்டிங் பிளேயர் எல்லாமே வந்து லீவரோட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரிங்களா? அடுத்து வந்து ஸ்க்ரூ எக்ஸாம்பிள் ஷார்ப்னர். ஓகே. அடுத்து எவாலுவேஷன் பார்த்துலாம். யூஸ் த கரெக்ட் வேர்ட் டு ஃபில் த பிளாங்க்ஸ். டேஸ் இஸ் அ மெஷின் மேட் அப் ஆஃப் வீல் அண்ட் ரோப். Dash is a machine made up of wheel and rope. Pulley. Very good. Dash help us to make our work easier. Which helps us to make our work easier? Simple machines. Okay. An example for inclined plane is ramp. Okay. Next one, rearrange the letters and find out the names and tools. So first என்ன டூல் கொடுத்துருக்காங்க? வெட்ஜ் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ WEDGE வெட்ஜ். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க? லீவர் கொடுத்துருக்காங்க. LEVER லீவர். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க? டூல்ஸ், ஸ்க்ரூ டூல் கொடுத்துருக்காங்க. SCREW ஸ்க்ரூ. ஓகே. Next வந்து answer the following. Name some simple machines. Simple machines இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸ்க்ரூ, லீவர், புள்ளி, வெட்ஜ். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள் ஃபார் சிம்பிள் மெஷின்ஸ். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பாருங்கள், ஈஸியாக படிங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.